சிஎம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டிவிக்கே தான். அப்படி சொல்ல என்ன காரணம்? என்ன காரணம்னா வந்து இப்போ யங்ஸ்டர்ஸோட ஓட் நிறையா இருக்கனால அவங்க தான் வருவாங்கன்னு தோணுது. ஏன்னா நம்ம தளபதி வந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ. தளபதி வந்தால் எதனால் விஜய் ப்ரோ அவங்க வந்து இப்போ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாமல் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் இந்த எலெக்ஷன் டயத்தில் வந்து 5000 ரூபா போட்டு மக்கள் என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அக்கா 2026 விஜய், சீமான், எடப்பாடி, அப்புறம் எம்கே ஸ்டாலின் நிற்கிறாங்க. இப்போ யார் வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்? எனக்கு விஜய் வரணும்னு ஆசையாக இருக்குது. எதனால், ஏதாவது ரீசன்? ஏன்னா புதுசாக வரணும். 26 விஜய், சீமான், எம்கே ஸ்டாலின், எடப்பாடி நிற்கிறாங்க. யார் வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்? ஸ்டாலின் இல்லை விஜய், 2 பேரில் யார் வந்தாலும் ஓகே. ஆனால் அவங்க 2 பேர் தான் அகென்ஸ்டாக நிற்கிறாங்க. சொல்ல முடியாதுல்ல ஃபைனலாக யார் வருவாங்கன்ட்டு. 26 விஜய், சீமான், அப்புறம் எம்கே ஸ்டாலின், எடப்பாடி நிற்கிறாங்க. யார் வந்தால் பெட்டராக? எனக்கு தெரிஞ்சு சிஎம் தான் வருவார். இப்போ இருக்க முக ஸ்டாலின் தான் வருவார், அதுதான் கான்ஃபிடென்ட்டு. ஆனால் விஜய் வந்து நிறைய இடத்துல வந்து வின் பண்ணுவாங்க. பட் சிஎம் ஆவாங்கன்னா சொல்ல எடுத்தோன்னே சிஎம் வராங்கன்னா அப்போ எத்தனை வருஷமாக இருந்தவங்களுக்கு என்னன்றது இருக்குல்ல. எடப்பாடி இப்போ ஆட்சி மாற்றத்துக்காக டிவிக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும். சொல்லுங்கள். டிவிக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும். எதனால் டிவி? ஆமாண்ணா, மாறி 50 வருஷமாக ஒவ்வொருத்தருக்கு போட்டாங்க. இந்த பெரிய வளர்ச்சி ஒன்றும் இல்லை. இப்போ டிவிக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எதுவும் ஊழல் பண்ண போகிறது கிடையாது. ஆல்ரெடி அவர் தேவையான பணத்தை சேர்த்துட்டார். விஜய், சீமான், எடப்பாடி, எம்கே ஸ்டாலின் நிற்கிறாங்க. யார் வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்? விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். சிஎம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டிவிக்கே தான். அப்படி சொல்ல என்ன காரணம்? என்ன காரணம்னா வந்து இப்போ யங்ஸ்டர்ஸோட ஓட் நிறையா இருக்கனால அவங்க தான் வருவாங்கன்னு தோணுது. ரொம்ப பேர் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அவங்களுக்குலாம் ஓட்டே இல்லை, ஓட்டர்ஸ் இல்லாமல் சும்மா விஜயை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஓட்டு போடுறாங்க. அப்படி இல்லை, நான் இத்தனை நாள் டிஎம்கேன்னு போட்டுட்டு வந்துட்டாங்க. டிஎம்கேன்னு சொல்ல மீதி நிறைய இதுன்னு நிறைய போட்டு வந்துட்டாங்க. பட் இப்போ வந்து அடுத்தவங்களுக்கு தான் கொஞ்சம் இடம் கொடுத்து பார்ப்போமே, மேபி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும்ல. ஸோ அதுக்கு இப்போ 5000 ரூபா கொடுத்துருக்குல்ல, இது வந்து ஓட்டா மாறாதா திமுகக்கு ஆதரவா? அது வாங்கிட்டு நம்ம எங்கே குத்துறோமோ அங்கே குத்திக்க வேண்டியதுதான். அப்படி எல்லா மக்களும் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கண்டிப்பாக யோசிப்பாங்க. நான் மேபி வந்து மக்கள் கிட்ட தான் இருக்குது. அவங்க மேபி மாற்றி யோசிச்சுட்டா என்ன ஆகும்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இவங்களுக்குன்னு போடுறவங்களே. திடீர்னு மக்கள் இவ்வளோ நாள் எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்கல்ல, ஒரு செகண்ட் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது. மேபி அவங்க யோசிச்சுட்டு வேறு மாற சான்ஸ் இருக்குல்ல. இப்போ உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு 2 பேருக்கு 5000 வருது, 10,000 ரூபா வருது. அவங்க 10,000 ரூபா வாங்கிட்டு எப்படி விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க? அண்ணா அது ஒன்றும் இல்லையா, காசு யார் கொடுத்தா என்னன்னா வந்து பார்க்கவா போகிறாங்க, நாங்கள் யாருக்கு போடுறோன்ட்டு. யாருக்கு போட போகிறீங்கன்னு நான் சொல்லலை. அதாவது அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல, அது சொல்ல. அது நம்ம காசு தானே நம்மளுக்கே திருப்பி கொடுக்குறாங்க. அதனால அது ஒன்றும் பிரச்சனை. வீட்டிலலாம் என்ன எல்லாருமே டிவிக்கு சார்பு தானே, இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே அந்த மாதிரி? அது அவங்கவுங்க மைண்ட் செட்னா. வீட்டில் ஏதாவது டிவிக்கு உங்களை தவிர ஓட்டு போட வாய்ப்பு இருக்குதா? என்ன மாதிரி ஏஜில் இருக்கவங்க இருக்குது. தேங்க்யூ. யார் வந்தால் பெட்டராக இருக்கும்? ஆடாமணி பக்கத்தில் கூடுங்க ப்ரோ. ஏன்னா நம்ம தளபதி வந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ. தளபதி வந்தால் எதனால் விஜய் ப்ரோ அவங்க வந்து இப்போ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாமல் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் இந்த எலெக்ஷன் டயத்தில் வந்து 5000 ரூபா போட்டு மக்கள் என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தளபதினு போட்டாங்க, அவர் வந்தால் எதாவது நல்லது பண்ணுவார், அவர் எதனா நல்லது செய்வார்னு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. அதனால் இப்போ ஒரு 5 வருஷம் ஆகிருக்கு அவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குங்க டிஎம்கே? என்ன ப்ரோ 5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்குங்க? ரொம்ப ஒஸ்ட்டு ப்ரோ. கற்பழிப்பு, கொள்ளை, எதுவுமே ஒரு நீதியே கிடைக்காம போயிட்டுருக்கு. அதெல்லாம் சிஎம்மாக இருக்கலாம் தகுதியே கிடையாது. தளபதி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனால் அவர் இப்போ தான் வந்திருக்காரு. ஸோ அந்தளவுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாத ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி எனக்கு ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு வந்தால் தானே ப்ரோ தெரியும். 4 பேர் நல்ல விதமாக சொல்லுவாங்க. ஆட்சி அவர் நடத்துகிற மாநாடுலாம் பார்த்திங்கன்னா நல்லது தான் சொல்லியிருக்காரு. அவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு. அந்த படத்தெல்லாம் மெர்சல்லாம் பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் தெரியும் ப்ரோ யார் வந்தால் நல்லா இருக்கும்னு. தளபதி வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது. அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸை ரியல் லைஃப்லேயும் கொண்டு வர்றாரு அப்படிங்கிறது. கண்டிப்பாக ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ. அக்கா 2026 விஜய், சீமான், எடப்பாடி, அப்புறம் எம்கே ஸ்டாலின் நிற்கிறாங்க. இப்போ யார் வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்? எனக்கு விஜய் வரணும்னு ஆசையாக இருக்குது. எதனால், ஏதாவது ரீசன்? ஏன்னா புதுசாக வரணும். ஏன்னா பார்த்துட்டோம் இவ்வளோ எப்படி பண்ணாங்கன்ட்டு. அதிமுக எப்படி எல்லாம் பார்த்தோம். அதனால் இப்போ புதுசாக யார் வந்தாலும் ஓகே, புதுசாக வரணும். ஆனால் விஜய் இல்லாமல் சீமான் வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு பெட்டராக இருக்கும்னு இல்லை, ஆனால் புதுசாக ஒரு ஆட்சி வரணும், புது ஆட்சி வரணும்.
இப்போ டிஎம்கேவோட ஆட்சி எப்படி இருந்தது இந்த 5 வருஷம் போயிருக்கிறது? எனக்கு எதுவும் மாற்றமும் தெரியலப்பா. அதனால் புதுசாக வந்தால் பெட்டராக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. தேங்க்ஸ். 26ல் விஜய், சீமான், எம்கே ஸ்டாலின், எடப்பாடி நிற்கிறாங்க. யார் வந்தால் பெட்டராக இருக்கும் நினைக்கிறீங்க? ஸ்டாலின் இல்லை விஜய், 2 பேரில் யார் வந்தாலும் ஓகே. ஆனால் அவங்க 2 பேர் தான் அகென்ஸ்டாக நிற்கிறாங்க. சொல்ல முடியாதுல்ல ஃபைனலாக யார் வருவாங்கன்ட்டு. விஜய் இப்போ தான் வந்திருக்காரு, எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க? எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஜி, பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்குங்க? இந்த மெரினா பீச்சை பார்த்தாலே தெரியுது இல்லையா, சிட்டியும் நல்லா இருக்குது. ஸோ டிஎம்கேக்கு தான் என்னோடய சப்போர்ட். ஸோ 2 பேரில் யார் வந்தாலும் ஓகே உங்களுக்கு? யார் வந்தாலும் ஓகே. தேங்க்ஸ். 26ல் விஜய், சீமான், அப்புறம் எம்கே ஸ்டாலின், எடப்பாடி நிற்கிறாங்க. யார் வந்தால் பெட்டராக? எனக்கு தெரிஞ்சு சிஎம் தான் வருவார். இப்போ இருக்க முக தான் வருவார், அதுதான் கான்ஃபிடென்ட்டு. ஆனால் விஜய் வந்து நிறைய இடத்துல வந்து வின் பண்ணுவாங்க. பட் சிஎம் ஆவாங்கன்னா சொல்ல எடுத்தோன்னே சிஎம் ஆகிறாங்கன்னா அப்புறம் எத்தனை வருஷமாக இருந்தவங்களுக்கு என்னன்றது இருக்குல்ல. எடப்பாடி இருக்காரு, அவர் என்ன பண்ணார்? அவரே இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருக்கிறாங்க தான். நான் கூட இந்த நாட்டில் தான் இருக்கிறேன். நான் மற்றவங்களுக்கு என்ன பண்ணேன்? இவங்களும் பெருசாக எதுவும் பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு இப்போ இருக்காங்க. இவங்க 1000 ரூபா கொடுத்தாங்க, ஆனால் கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க. பால் விலை குறையினாங்க. ஃபஸ்ட்டு அதுதான் ஏறிச்சு. ஆனால் விலைவாசி ஏற்றிட்டு அவங்க கொடுக்குற 1000 ரூபா கொடுத்துட்டு 5000 ரூபா பிடிங்கிறாங்க. வருமானம் ஏறுதோ இல்லை, விலைவாசி மட்டும் ஏறுது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் அவங்க தான் வருவாங்க எனக்கு தெரிஞ்சு. மற்ற யாரும் வர்றதுக்கு போட்டி ஏற்றுறது அளவுக்கு யாருக்குமே கெப்பாசிட்டி இல்லை, வேறு எதுவும் இல்லை. இல்லை, ஆனால் யார் வந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி கேட்குறேன். இப்பயும் விஜய் இருக்காங்க, கட்சி நடத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க? சாப்பாடு மட்டும் போடுறேன் அப்படின்றாங்க, அவ்வளோதானே. வேறு எதுவுமே இப்போ வரைக்கும் செய்ய மாட்டாங்க. ஆட்சிக்கு வந்து தான் செய்வேன் அப்படின்றது இருக்கிறதுக்கும் நார்மலாக இப்போ நான் இருக்கேன், இப்போ என் கையில் 1000 ரூபாய் இருக்குன்னா ஒரு 10 பேர் சாப்பாடு கூட அது விஷயம் வேறு. அதே மாதிரி இப்போ அவர் பண்ணுறாரு. அவருக்கு பணத்துக்குலாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லிட்டு போக முடியும். எதனா பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் டைம் இவங்களே வருவாங்களான்றதுலாம் தெரியாது, கன்ஃபார்ம் கிடையாது. ஒரு சீமான் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு 15 இயர்ஸாக பேசுகிறீங்க, ஐடியாவே இல்லை. அவரோட ஸ்பேஸ் அது கேட்டிருக்கீங்களா? அவர் கேட்கும்போது நல்லா ஜாலியாக இருக்கும் பேசுறதுக்கு. எல்லாத்துக்குமே எல்லாருமே அதை சொல்லுனே, எல்லாருமே இருக்கும், நம்ம உட்பட எல்லாருமே இருக்கும். ஆனால் யார் என்ன பண்ணுறோம் அது எதுவுமே இல்லையே. இவங்களும் எதுனா பண்ணிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். இதை இப்போ இருக்கிறது கூட இப்போ இது மாதிரி பண்ணுறாங்க கடைசி நேரத்தில். ஸ்டார்டிங்கில் யாரும் எதுவும் பண்ணல, எல்லாம் படுற கஷ்டத்தை பட்டு தான் இருக்கிறோம். யார் வந்தாலும் மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் நம்ம வேலைக்கு போனால் மட்டும் தான் நம்மளுக்கு சாப்பாடு. அது மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தேங்க்யூ. இப்போ ஆட்சி மாற்றத்துக்காக டிவிக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும். சொல்லுங்கள். டிவிக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும். எதனால் டிவி? ஆமாண்ணா, மாறி மாறி 50 வருஷமாக ஒவ்வொருத்தருக்கு போட்டாங்க. இந்த பெரிய வளர்ச்சி ஒன்றும் இல்லை. இப்போ டிவிக்கு வந்தால் அவர் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எதுவும் ஊழல் பண்ண போகிறது கிடையாது. ஆல்ரெடி அவர் தேவையான பணத்தை சேர்த்துட்டார். மக்களுக்கு நல்லது செய்வார்ன்ற நம்பிக்கை எல்லா மக்களுக்கும் இருக்குது. இப்போ மாற்றத்தை நோக்கி தான் மக்கள் வளர்ந்துட்டுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக டிவிக்கே தான் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடலாம், ஓட்டு பர்சன்டேஜ் வரலாம், பட் ஆனால் சிஎம் வின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஓட்டு பர்சன்டேஜ் வந்தாலே அவருக்கு மெஜாரிட்டி தானா? ஓட்டு பர்சன்டேஜ் வந்தாலே அவருக்கு மெஜாரிட்டி தான், நல்லா வருவாங்க. அப்போ தான் ஓட்டு பர்சன்டேஜ் வந்தால் தான் அடுத்த எலெக்ஷனில் அவருக்கு வந்து நல்ல க்ரோத்தாக இருக்கும். இப்போ டிஎம்கேவை பீட் பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது? கட்டாயம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. மக்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நிறைய நெருக்கடிகள் இருக்குது. அதனால் அவர் அந்த அளவு வர முடியும். பாலிடிக்ஸ்னாலே நெருக்கடி தானே இருக்க செய்யும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பாலிடிக்ஸ்னாலே கட்டாயம் நெருக்கடி இருக்கும். ஏன்னா ஒரு சினிமா தொழில்னு வராருன்னா இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக. அது வந்து பெரிய விஷயமே இல்லை. அதை தவிர்த்து அவர் கண்டிப்பாக தடம் பதிப்பாங்க. வின் பண்ணுவார் அப்படின்னு வின் பண்ணுவாங்க கண்டிப்பாக. தேங்க்யூ சார். விஜய், சீமான், எடப்பாடி, எம்கே ஸ்டாலின் நிற்கிறாங்க. அது யார் வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் மாறி மாறி ஏடிஎம்கே டிஎம்கே வந்துன்னு இருக்குது. ஆனால் மக்கள் வந்து விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க டிஎம்கேவோட ஆட்சி ஒரு 5 வருஷம் முடிய போகுது. இது வரைக்கும் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க? நல்லா தான் பண்ணுறாங்க, இருந்தாலும் இன்னும் நல்லா பண்ணணும். விஜய் இப்போ வந்து ஒரு 3 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் எப்படி பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் அவர் ஒன்றும் பண்ணலை. வந்தால் மக்கள் வந்து புதுசாக வந்தால் பண்ணுவார் ஒரு நம்பிக்கை. ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா? இப்போ விஜய் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அவர் இது மாதிரி ஒன்று பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும்ல? பண்ணுவாங்க, ஏன் பண்ண மாட்டாங்க? பண்ணுவாங்க. விஜய் பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ இந்த ஒரு 5 இயர்ஸோட ஆட்சி டிஎம்கேவோட? பண்ணுறாங்க தான், நல்லதாக இருக்குது. இருந்தாலும் இன்னும் வேணும். அது விஜய் வந்தால் கிடைக்கும். ஆமாம், கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறது கிடைக்கும்ன்ட்டு. இவங்களே மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் புதுசாக ஒரு ஆளுக்கு நம்ம சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. அந்த புதுசாக ஆள் ஒருத்தர் 15 வருஷமாக ஆல்ரெடி பேசியிருக்காருலண்ணா, அவர் அதில் வரலையா? சீமான் அவர்கள்
இல்லை அவருக்கு அவ்வளோ மவுஸ் மாதிரி தெரியல, அவ்வளோதான். அவர் பேச்சு கேட்டிருக்கீங்களா? அவருடைய பொலிட்டிக்கல் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? கேட்டிருக்கோம், ரொம்ப கேட்கல, கேட்டிருக்கோம், அவ்வளோதான். விஜய் வந்தால் தான் பெட்டராக இருக்கும். விஜய் வந்தால் தான் கண்டிப்பாக. தேங்க்யூ.